பார்த்துருக்கீங்க. அதில் தந்தை பெரியார் அண்ணா இவர்களை வந்து ஒரு கேலி சித்திரமாகவும் அவர்களை விமர்சிக்கும் வகையில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தது. அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் பங்கேற்றிருந்தாங்க. இதில் நீங்கள் 2 திராவிட கட்சிகளையும் இருந்திருக்கீங்க, சீனியர் பொலிட்டிஷியன், இதை பற்றி என்ன? அதாவது இது மருத்துவமனை திறப்புழா கொஞ்ச இடத்துல நீங்கள் அரசியல் கேள்வி கேட்குறீங்க. நான் ஆன்மீகமாக பதில் சொல்லணுன்னாக்கா அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான். ஏன்னா அவர் கையில் வேலு இருக்குது. அதனால் நான் இப்படி நான் சொல்கிறேன். அப்படி நான் பொதுவாக அரசின் சார்பாக ஏறத்தாழ ஓராண்டு காலத்திற்கு முன்னால் அரசின் சார்பாக அறநிலைத்துறையின் சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு என்று ஒரு சிறப்பான ஒரு மாநாடு பழனியிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டில் எந்த விதமான அரசியல் அடையாளங்களுமே கிடையாது. எந்த வித அரசியல் அடையாளம் கிடையாது. எல்லா அடிகளாரும் வந்தாங்க. கொண்டக்குடி அடிகளாலிருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான ஆன்மீக தொண்டு செய்து கொண்டிருக்கிற அடிகால் பெருமக்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள். வெளிநாட்டில் இருந்த பல பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த செய்தியை நீங்கள்லாம் பார்த்தா தெரியும். வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும். வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் வந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்மீக தொண்டை செய்து கொண்டிருக்கிற பல்வேறு அடியாளர்கள் வந்தார்கள். முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய முருக பக்தர்கள், முருகனை நேசிப்பவர்கள், தமிழ் கடல் என்று உணர்பவர்கள் அத்தனை பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாடு மிக சிறப்பாக அமைந்தது என்று பத்திரிகைகள் பாராட்டி எழுதினார்கள். தொலைக்காட்சியில் அந்த செய்தியெல்லாம் பெற்று வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கூட போட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது. ஆனால் அரசியல் சாயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இப்பொழுது மதுரைக்கு பக்கத்தில் நடைபெற்ற அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டு அது நடத்தப்பட்டது. அரசியல் உள்நோக்கம்தான் அவருக்கு முழுமையாக அரசியல் நோக்கத்திற்காக தான் போடப்பட்டது. அவங்க போட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியும். அரசியல் நோக்கத்தோடு தான் போடப்பட்டிருக்கிறது. நாம் இந்துக்களெல்லாம் ஒன்றாக தேர்ந்து இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அது என்ன நம்ம வெளிப்படுத்தலாம் ஒரு தீர்மானம் போடுறாங்க. முருகன் மாநாட்டுக்கும் இந்துக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? ஆக தேர்தலுக்காக சொல்லப்பட்டவர்கள் அவங்க எப்படி பேரறிஞர் அண்ணாவையும் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைமுறையாக இருக்கிற தந்தை பெரியாரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவருடைய நோக்கம் என்பதே முருகரை பற்றி வெளிப்படுத்துவதோ தமிழ்கடல் முருகன் பற்றி வெளிப்படுத்துவதோ அல்ல. அவர்களை பொறுத்தளவுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஏதாவது புகழ்பெற்ற கடவுள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கடவுளை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியலுடைய இருப்பிடத்தை காட்டிக்கொள்வதற்கு அதற்குத்தான் அந்த மாநாடை பயன்படுத்துவாருடைய. நீங்கள் வந்து உத்தரப்பிரதேச பக்கம் போனீங்கன்னு சொன்னாக்கா ராமர்னு சொல்லுவாங்க. நீங்கள் மும்பைக்கு போனீங்கன்னா விநாயகர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனாக்கா காளின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேரளாவுக்கு போனாக்கா ஐயப்பன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கிற கடவுளை முன்னிறுத்தி கொண்டு பின்னால் நின்று அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை ஒழிய அவர்கள் பெரியாரையோ எங்கள் நெஞ்சமிறந்த அண்ணன் அண்ணாவையோ அவர்கள் பாராட்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்க மாட்டோம். அவங்களும் அதை செய்ய மாட்டார்கள். அவருடைய அடையாளம் அவ்வளோதான். அது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் புரியும். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அதுக்குரிய அவங்களுடைய பங்கை செலுத்துவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.